மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ராகு கேதுக்கு நாக பிரதிஷ்டை பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்ட காலத்திலேயே ராகுவோடைய தோஷம் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். இருந்திருந்தாலும் ஒரு சின்ன நாகக்கல்ல நல்ல ஜோதிடத்தை கேட்டு முறையா பிரதிஷ்டை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையானது யோகங்கள் அடையும். தடபட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்திருந்தாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 2025 விசுவா வசு ஆண்டு நிறைவான வாழ்க்கையை தரப்போகுது. வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள்லாம் கிடச்சி பெருமூச்சு உடிச்சு இறைவனை தேடக்கூடிய நேரம் உண்டு. இதில் ஒரு சூட்சமம் ஒன்று இருக்குது. மகர ராசியில் ஆணோ பெண்ணோ ருத்ராட்சம் போட்டிருந்தா தப்பிச்சிங்க. இல்லை ஆன்மீக ஈடுபாட்டுகள் இருந்திருந்தா தப்பிச்சிங்க. இல்லைன்னா சாமியவே நீங்கள் வெறுத்திருப்பீங்க. இந்துவை விட்டு கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆகிருப்பீங்க. இந்துவை விட்டு இஸ்லாமியருக்கு கன்வெர்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ இடையூறுகள் நீங்கள் அடைஞ்சு சாமியவே வெறுப்பீங்க. இப்படி வெறுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கோம். இது விதி.